ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டெய்லி vlog பை ஃபாத்திமா. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கோம். என்னடா ரொம்ப நாள் கழித்து யாரோ ஒருத்தவங்க பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. நான் தான் உங்கள் செல்லம் தான் பேசுகிறேன். ஏன் என் வாய்ஸ் இப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறேன். எதுக்காக வந்திருக்கீங்க? இன்னைக்கு என்னுடைய பர்த்டே. நீங்க என்ன இப்பயா பிறந்தீங்க? என்னுள் யாரு இருக்கா? என்னுள் யாரு இருக்கா? பாரா ஹார்ட் டச் பண்றாரு. ஓகே, இப்போ இந்த விளாக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், என்னோடய பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு போட்டால் நல்லாவே இருக்காது இல்லையா? அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுடலாம் அப்படின்ட்டு வாய்ஸ் அரையும் குறையுமா ரெக்கவர் ஆகிருக்கு. இப்போயும் நான் இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஏன்க்கா வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, ஷார்ட்ஸில் சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஹெல்த் இஷ்யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நான் கன்சீவாக இருக்கேன், அதான் வீடியோ போடலை அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஸோ கன்சீவாக இருந்தேன் அப்படின்னாலுமே உங்ககிட்ட தான் அந்த விஷயத்தை ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை. என்ன ஆச்சுன்னா, நான் லெஸ்ஸி குடிச்சிட்டேன். லெஸ்ஸி குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னு ரெடி பண்ணி குடிச்சிட்டேன். பயங்கரமான ஃபீவர், ட்ரூத் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அலையா விருந்தாடியாக நானே கூப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு அந்த லெஸ்ஸி போட்டு ஜில்லுன்னு நான் குடிப்பானே அப்படிங்கிற மாதிரி. அன்றைக்கி நைட்டு படுத்தது தான், பர்த்டே கேக் வெட்டி முடிச்சுட்டு நைட்டு படுத்த நான் தான். ஸோ இன்றைக்கி வரைக்கும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு வாய்ஸ் இன்னுமே வரல. உடம்பு கூட ஃபீவர் கூட குறைஞ்சிடுச்சு, பட் வாய்ஸு சுத்தமாக வரல. போட்டு தாக்கிடுச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். சீசனும் சரியில்லை. எல்லாருமே ஹாட் வாட்டர் குடிங்க. ஹாப்பி பர்த்டே. ஆக்சுவலி இன்றைக்கி எங்கள் அம்மாவோட பர்த்டே, எல்லாம் விஷ் பண்ணுங்கள். இன்றைக்குமா பர்த்டே 7. ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இங்கே வாங்கினேன் 7 வண்ணம் ரெயின்போவில். இப்போ 7 நிறைய வருவேன். ரொனால்டோவோட ரோல் நம்பர் 7. ஒரு வாரத்துக்கு 7 நாள். அப்புறம் வானவில் 7. தோனியோட கிரிக்கெட், தோனியோட நம்பரும் 7. அப்புறம் யோசிச்சுட்டு நாளைக்கு சொல்கிறேன். ஹாப்பி பர்த்டே. ஓகே, இது வரைக்கும் விளாக் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்திருக்கோம். ஸோ நான் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்திருப்பேன். இதுக்கப்புறம் நம்ம விளாக் கண்டினியூ பண்ணுவோம். நான் ஃப்ளமிங்கோ மாலுக்கு வந்திருக்கேன். எனக்கு பர்த்டே கிஃப்டாக என்ன வேணும் கேட்டிருந்தாங்க. நான் ட்ரெஸ்ஸு ஆல்ரெடி வாங்கிட்டதுனால புர்கா கேட்டிருந்தேன். ஸோ நியூ மாடலில் ஏதாவது புர்கா எடுக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொன்று வெக்கேஷன்லாம் போகிறேன், தேவைப்படும் அப்படிங்கிறனால நானும் ஒரு 10 ஷாப் மாதிரி ஃப்ளமிங்கோ மாலுக்குள்ளார இருந்த எல்லா ஷாப்லேயும் ஏறி இறங்கிட்டேன். எனக்கு போட்டும் பார்த்தேன். ஒன்றுமே செட் ஆகுற மாதிரி இல்லை. எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா அபிக்கு அது ஒரு பெருசாக ஓகே இது சூப்பராக இருக்குது அப்படிங்கிற ஒரு மெயின் செட்டே வரல, எனக்கும் வரல. சரி, பசியோடு தேடினா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவோம் முதல்ல அப்படின்ட்டு அபி போயிட்டு இது துர்க்கி ஃபுட் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது துர்க்கி ரொட்டி அண்ட் இது எக்கு கிரேவி அண்ட் தூனா கிரேவி அந்த மாதிரி. நம்ம பிரெயின் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம பிரெயினுக்கு சாப்பாடு போடுறோமோ இல்லையோ, வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்துட்டா போதும். அதுவும் வாய்க்கு ருசியாக எதையாவது சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாக்கா பிரெயின் 2 மணி நேரத்துக்கு என்ன போல் உண்டா அப்படிங்கிற மாதிரி ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ஹபி சாப்பிட்டுட்டு போய் பொறுமையாக தேடுவோம் வா அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. சாப்பிட அவங்களும் வாங்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. இங்கே ஃபுட் கோர்ட்லேயே வேலையை முடிச்சிட்டோம். ஸோ அதோடு வாங்க போகலாம் அப்படின்ட்டு தேட போனோம் புர்காவை. ஸோ அப்போ தான் பளிச்சுன்னு என் கண்ணில் பட்டுச்சு. இந்த ஒரு புது ஷாப் ஒன்று இருக்குது, இந்த சைடில் போவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அங்கே பார்க்கும்போது தான் எனக்கு இந்த புர்கா பளிச்சுன்னு கண்ணில் பட்டுச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. இது வரைக்கும் நான் போடாத ஒரு டிசைனில் ஆரி ஒர்க் மாதிரி 2 ஷோல்டர் சைட்லேயும் நல்லா கோல்டன் கலரில் ஆரி ஒர்க் மாதிரி பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. உண்மையாலுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வேர் பண்ணியும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் மற்ற புர்காவை விட இந்த புர்கா நியூ அரைவலில் வச்சுருந்தாங்க. அதனால் ரேட் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு.
ஸோ இருந்தாலும் பரவாயில்ல பர்த்டே கிஃப்ட் அப்படிங்கிறனால ஸோ ஆசைப்பட்டதை வாங்கிடணும் அப்படின்ட்டு ஹஸ்பண்டும் வந்துட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு இந்த கைக்கிட்ட இருக்கிற அந்த ஓப்பன் அண்ட் அதில் இருக்கிற ஆரி ஒர்க் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பீட்ஸ் ஒர்க் மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து அம்பர்லா டைப்பில் உள்ள புர்கா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தேன். பட் இது வந்துட்டு அம்பர்லா டைப் மாதிரி தான். ஆனால் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி இருக்குன்ட்டு நீங்களே சொல்லுங்கள். இந்த பிளாக் ஷாலே வந்து வேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்க மாதிரி இருந்துச்சு. இதோட வந்து இந்தியா மணி வந்து பார்த்திங்கன்னா இந்த புர்கா வந்து டிஸ்கவுண்ட் போக எனக்கு வந்து 3000 வந்துச்சு. ஸோ வந்து ஃப்ளமிங்கோ மாலில் இருக்குது இந்த ஷாப். யாருக்காவது வேணும் அப்படின்னாக்கா அங்கே போய்ட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டிருந்தேன். அதில் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி எங்களுக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அது பாசிபிள் கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஃப்ளமிங்கோ மாலில் போய்ட்டு நீங்களே பாருங்கள். யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால தான் இந்த டீட்டெயில்ஸோடு சொல்கிறேன். மற்றபடி இது எதுவும் ஸ்பான்சர்லாம் கிடையாது. நான் வாங்கினதில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வந்துட்டு கம்மியான ப்ரைஸ்லேயுமே இருந்துச்சு. இந்த புர்காவோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா 2000 தான் வரும். பட் நியூ அரைவல் அப்படிங்கும்போது அது மட்டும் கொஞ்சம் ரேட் வந்து கம்மியும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்பும் போதே வந்து டைம் வந்து 11:30 இருக்கும். ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரியல் ஷாப் வந்து ஒரு பெரிய ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க அஜிசியாவில். சரி அதையும் அப்படியே பார்த்துட்டு போயிடலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. A few moments later. இங்கே வந்து எனக்கு எதுவுமே வாங்கிறதுக்காக வரல. ஜஸ்ட் வந்துட்டு இந்த பக்கம் வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். இந்த ஷாப் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்துட்ருக்கும் போதே வந்து 12 o'clock ஆகிடுச்சு போல். ஹபி வந்து கரெக்டாக விஷ் பண்ணாங்க. ஸோ அந்த கிளிப்பிங்லாம் இதில் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். Happy birthday to you. தேங்க்யூ. கரெக்டாக பர்த்டே வெளில வந்து கொண்டாடுறியா நீ? 12 o'clock டைம் பார்த்துக்கிட்டே இருந்து விஷ் பண்ணுவாங்கன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் 12 o'clock ஆனதே கூட தெரியல. கரெக்டாக அவங்க விஷ் பண்ணும்போது தான் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. உன்னுடைய பர்த்டேவே இன்னைக்கு இங்கே வந்து கொண்டாடியாச்சு. இப்போ டைம் என்ன ஆகுது? 12. கரெக்டாக 12 o'clock ஆகிடுச்சு. The next day. இது வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் மாதிரி இந்த கிளிப்பிங். ஸோ நியூவாக வாங்கியிருந்த புர்காவை பர்த்டே அன்றைக்கி வந்து போட்டாச்சு. எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் வந்துட்டு புர்கா லவரா அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா லூலு வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. சரி அப்படின்ட்டு நானும் கிளம்பிட்டேன். ஸோ வாங்க லூலு போவோம். இங்கே வந்த உடனே பார்த்திங்கன்னா பசி வந்துடுச்சு. ஹபிக்கு சமோசா ரொம்ப பிடிக்கும். வெஜ்ஜி சமோசா சிக்கன் சமோசா கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் வந்துட்டு கேக்கு வந்து செலெக்ஷன் பண்ண சொன்னாங்க. ஸோ கேக்கு வந்துட்டு என் பர்த்டேக்கு நானே செலக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். ஹப்பி சொன்னது என்னென்னா உனக்கு தான் பர்த்டே ஆனால் நாங்கள் தான் சாப்பிட போகிறோம். அதனால் நல்ல கேக்காக பார்த்து செலக்ட் பண்ணு அப்படின்னாங்க. இங்கே வந்தால் தான் நமக்கு இந்த கன்ஃபியூஷன்லாம் வரோங்கிற மாதிரி இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அப்படின்ட்டு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, நீங்கள் தான் இப்போ சூஸ் பண்ணணும். எதுன்னு சூஸ் பண்ணுங்க மேடம். இது எல்லாமே சர்ப்ரைஸாக பண்ணால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னேன். எதை இந்த வீட்டில் சர்ப்ரைஸாக பண்ணுறது, உனக்கு தெரியாமல் பண்ணுறது அப்படிங்கிறது உலக அதிசயம்தான் அப்படின்னாங்க. அதுவும் என்னமோ வாஸ்தவம் தான். போன வருஷம் பர்த்டேக்கு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸாக வந்துட்டு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லோரும் சேர்ந்து கட் பண்ணோம். ஸோ இந்த வருஷம் நானே வந்து கூவ ஆரம்பிச்சிட்டேன். டிசம்பர் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே வந்து இந்த மந்தில் ஒரு ஸ்பெஷல் டே இருக்குது, யாருக்காவது ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு நானே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே தெரியாத மாதிரி தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நடிப்பாங்க எங்கள் வீட்டில் எல்லோரும். என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் இப்படி தான் கேட்பீங்களா? உங்கள் வீட்லேயும் இப்படிலாம் சொல்லுவாங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கலாம். ஆனால் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் மட்டும்தான் பொண்ணு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செல்லம் தான். இது எல்லாமே பிடிக்காது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறவங்க வந்து இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் நெகட்டிவிட்டி எதுவுமே ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க.
ஸோ என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட் வந்துட்டு எல்லோ கலரில் செம்ம மங்களகரமாக இருக்குது இல்லையா? ஸோ இது வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற மேக்ஸில் தான் வந்து பாண்டிச்சேரி மேக்ஸில் வாங்கின ட்ரெஸ் இது. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு சாண்டில் கலர் ஷால் அண்ட் வந்து சாண்டில் கலர் லெகின்ஸ் வந்து பேர் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலி இந்த ட்ரெஸ்ஸோட அவுட்ஃபிட் காமிக்கிறேன். இப்போ வந்து பர்த்டே கேக் கட்டிங் டைம். ஒரு குட்டி ஹாப்பினஸ், ஒரு சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் எங்களுக்குள்ள எப்போவும் மேக்ஸிமம் எங்களுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்களை பிடிச்சவங்க இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நாங்கள் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும்னு எங்களுக்காக வந்து துவா பண்ணுங்கள். உங்களுக்காகவும் நாங்கள் கண்டிப்பாக துவா பண்ணுறோம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி தான் வந்துட்டு எங்களோட இன்றைக்கி டே வந்து இருந்துச்சு. இது ஒரு பர்த்டே அப்படிங்கிறத விட ஒரு ஹாப்பியான ஒரு டேவாக இன்றைக்கி நாங்கள் இதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோம். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால பார்த்து பண்ணுவாங்க. அது அப்படியே வந்துட்டு என் ஹபி வந்து இப்போ எனக்கு பண்ணுறாங்க. எங்கள் அம்மா தான் என் பக்கத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு. மற்றபடி என் ஃபேமிலி வந்து என்னை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிட்டாங்க. என்னையும் என் ஃபேமிலியும் பிடிச்சவங்களுக்கு இந்த விலாக் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த விலாகை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாசிட்டிவான நல்ல கருத்துக்களை மட்டும். நெகட்டிவ் இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. கேக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குமா? யார் செஞ்ச கேக்கு? நான்லாம் செஞ்சேன் கஷ்டப்பட்டு இன்றைக்கி உட்காந்து. உனக்கு பர்த்டேன்னு செஞ்சு நீ தூங்கிக்கிட்டு இருக்கிறே செஞ்சேன். ஓகே, நம்ம ஃபேமிலி ஹாப்பியா? சூப்பராக கொண்டாடியாச்சா? இந்த இயரோட எண்டில் ஒரு குட்டியான ஒரு ஹாப்பினஸ். இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கேக் கட்டிங் அவ்வளோதான். இந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு தோணுச்சுனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ அது உங்களோட திங்கிங். அது வந்துட்டு நான் திங்க் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஜாலியான ஹாப்பியான வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.